When I was doing film reviews, for me personally, it was my way of being a honest film reviewer. அது வந்து நான் கலாய்க்கிறதாவோ ட்ரோலாவோலாம் பார்க்கல. எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை நான் ஏன் ஸ்டைலில் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி மாதிரி ஐ நெவர் ஹேட் ப்ரெஷர் ஆஃப் ரிவ்யூவிங் எவ்ரி ஃபில்ம் எவ்ரி வீக் பிகாஸ் இட் வாஸ் நாட் ஸ்பான்சர்ட். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணியிருந்தேன், ரேடியோ ஸ்டேஷன். என்னோட வேலை ஆர்ஜே. மண்டே டு ஃப்ரைடே, மண்டே டு சாட்டர்டே நான் 6 நாளைக்கு ஐ ஹேவ் டு டூ 4 hours ஷோ எவ்ரி டே. அதில் ஒரு நாள் ஷோ வந்து இந்த ரிவ்யூ. அந்த ஒரு நாள் ஷோக்கு நான் 5 hours 6 hours ஒரு படம் பார்த்துட்டு வந்து எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு எதெல்லாம் பிடிக்கல, அதில் என்னெல்லாம் ஜோக்ஸ் பண்ண முடியும்னு எழுதி நான் 10 நிமிஷம் ப்ரெசென்ட் பண்ணுவேன். இதுக்கு ஐ நெவர் யூஸ் டு டாக் டு எனி ஒன் ஃப்ரம் சினிமா. பிகாஸ் சினிமாக்காரங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா சினிமாவை பற்றி உண்மையாக பேச முடியாது, நம்ம பயஸ்டாக பேசுவோம். எந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். நான் வந்து இந்த ஆடியோ லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போவேன். அதெல்லாம் நிறுத்திட்டேன். ஏன்னா நம்ம இந்த வேலை பண்ணுறோம், நேரில் பார்க்கும்போது அவங்க நம்மளை கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை திட்டுவாங்க, இல்லை அவங்கள எதுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து வென் ஆல் தீஸ் ப்ரொடியூசர்ஸ் தே ஃபார்ம் சம் கலெக்டிவ் அப்போ தே கால் மீ ஆன் அ கான் கால். தேவர் சேயிங் இதை நீ விடலைன்னா கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிலாம். அப்போ வந்து பிக் எஃப்எம்மில் நான் ஒர்க் பண்ண எஃப்எம் ஸ்டேஷனில் ஆடெல்லாம் சினிமா ஆட்லாம் வரும். இமேஜின் யூ கெட் பெய்ட் 50 lakhs எவ்ரி மந்த் ஃப்ரம் சினிமா, ஹவு வில் தே லூஸ்? நான் சொன்னேன், சார் இப்போ உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட எஃப்எம் ஸ்டேஷனோட ஆக்சஸ் இருக்குது. யூ கேன் ஸ்டாப் மீ பை நாட் கிவிங் ஆட் டு மை எஃப்எம் ஸ்டேஷன். ஐ வில் ஆல்சோ ஸ்டாப் பிகாஸ் திஸ் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். இந்த ஷோ இல்லைனா வேறு ஷோன்னு எனக்கு முடியும். ஆனால் இன்னும் ஒரு 3 வருஷத்தில் யூ கைஸ் வில் நாட் ஹேவ் ஆக்சஸ் டு 10,000 1 lakh people who are going to talk by themselves போது அப்போ பார்த்துக்கணும் தம்பி. நாங்கள் எக்ஸாக்ட்லி இதான் நடக்குது இப்போது. அண்ட் என்னோட ஒப்பீனியன், நான் சினிமாவில் அதுக்கப்புறம் நடிக்க வந்துட்டேன்னா அதனால் மாறுதா அப்படின்னா, நான் அன்றைக்கி சொன்னது தான் இப்போ சொல்கிறேன். இப்போது ஒரு பிஸ்கெட்டை நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து கடையில் கொடுத்துட்றோம். இப்போ இந்த பிஸ்கெட் நல்லா இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். சி பிஸ்கெட்டா அது அப்படின்னு ஒருத்தன் தூக்கி போட்டு அதை மிதிப்பான். இன்னொருத்தன் ஒரு 5 பேஜுக்கு மெயில் அனுப்புவான். டியர் சார், ஐ டேஸ்டட் யுவர் பிஸ்கெட், த 5th பிஸ்கெட் வாஸ் திஸ் வே, அதனால் அதை வந்து இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க, 3 நாளுக்கு அப்புறம் நமுத்து போகுது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சி திஸ் மேன் ஹேட் லாங்குவேஜ், ஆக்சஸ் அண்ட் டைம் டு சென்ட் யூ அ மெயில். த அதர் மேன் ஹேட் பேசிக் டீசென்சி டு சே பிஸ்கெட் நல்லா இல்லை. ஒன் மோர் பர்சன் ஹேட் த ஒன்லி வே டு கம்யூனிகேட், சி நல்லா அப்படின்னு தூக்கி போடுறது. ஸோ ஹவு கேன் யூ கோ கண்ட்ரோல் ஆல் தீஸ் பீப்புள் ஆன் ஹவு டு ரியாக்ட் டு யுவர் பிஸ்கெட்? ரைட். The only thing that I personally as a creator, நான் அந்த பிஸ்கெட் எடுத்துகிட்டு போய் கடையில் வைக்க வேறு வைக்கலனா எனக்கு கண்ட்ரோல் இருக்குது. ரைட். ஒன்ஸ் நான் வச்சுட்டேன் அப்படின்னா, ஒருத்தரை போயிட்டு நீ வந்து ஏன் மெயில் அனுப்பலனோ, இன்னொருத்தரை போயிட்டு நீ ஏன் சீன்னு சொன்னேனோ, இன்னொருத்தர் வந்து பொய் கூட சொல்லலாம். எல்லாருமே இப்போ ஒருத்தர் சீன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் தூண்டுறாரு, இன்னொருத்தர் மெயில் அனுப்புகிறாருன்னா என்ன எல்லோரும் நல்லா இல்லைன்றான், அப்போ நான் உன்னை எக்ஸ்ட்ராவாக ஒன்று பிட்ட போடுறேன்னு சொல்லி போடலாம். அவர்கிட்ட போய் நீ எக்ஸ்ட்ராவாக ஏன் போட்டேன்னு கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு we lose the control. ரைட். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ பப்ளிக் கன்சியூம் பண்ணுற எந்த ப்ராடக்ட்டு காசு கொடுத்து, இப்போ நம்ம ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு, இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறோம், வந்து சாப்பாடாது தூ அப்படின்னா வா இங்கே வா ஃப்ரீயாக தானே வந்து சாப்பிட்டா அப்படி கேட்கலாம். நான் காசு கொடுத்து எல்லாரையும் வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றேன். சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட நான் சண்டை போடுறத விட அப்படிங்களா அப்படின்னு கேட்டு நான் திரும்பி போகிறது நான் பர்சனலாக அப்படி தான் எப்போவுமே பார்க்குறேன். எனக்கு ஹர்ட் ஆகும். எனக்கு அது பிடிக்காமல் இரிட்டேட் ஆகலாம். நான் சொல்கிறது பர்சனலாக நம்ம எல்லாருக்குமே வந்து இன்னும் பரத்வாஜ் ரங்கன் உங்கள் ஷோலாம் இப்போ நல்லாவே இல்லையாண்ணா அப்படியா நான் நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு என்னடா நம்ம ஷோ நல்லா இல்லையான்றது நம்மளை அஃபெக்ட் பண்ணோம். பட் எதனால நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணிக்கலான்னு மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ சினிமாக்குள்ளேருந்து நான் ஒரு பெரிய ஹீரோ பேர் சொல்ல, என்கிட்ட நான் நடிக்க ஆரம்பித்த புதுசில் வந்து சொன்னார், என்ன எப்படி உங்களை ஏமாற்றி சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இப்போ கண்ணாடி மாளிகையிலேருந்து கல்லடிக்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னார். அன்றைக்கி நைட் அவரோட படம் ஒன்று ரிலீஸு. நான் சிரித்தேன் அப்படியே. இல்லை சார் எதுக்கு சரிங்க, இல்லை இன்றைக்கி உங்கள் படம் ஒன்று பார்க்கலான்னு நினச்சேன். சிரிக்கிறேன். என்ன ரிவ்யூவா? இல்லை நான் சினிமாவில் எப்போ நடிக்க வந்தேனோ அப்போ நான் ரிவ்யூ பண்ணுறதை விட்டேன். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு நிறைய பேருக்கு இந்த இது இருந்தது. பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டேக் இட் இன் தட் வே. பீப்புள் ஹேவ் ஆல் த ரைட்ஸ் ஆக்சஸ் டு அ ஃபில்ம். அவங்க காசு கொடுத்து பார்த்தா அதே மாதிரி வந்து தேட்டரில் பார்த்தவன் இப்படி பேச மாட்டான். இப்போ என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, இந்த தமிழ் ராக்கர்ஸ் அதுக்கப்புறம் டெலிகிராம்லாம் படம் பார்க்குறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போது ஒரு படத்தோட லிங்க் வந்ததுன்னா அந்த லிங்க்கை வந்து ஒரு சமுதாய சேவை மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க. இது ஜென்ரலாக ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கும்போது we can all feel sad about it, but you can't just go preach. நீங்கள் போயிட்டு இது ஏன் பண்ணுறீங்க, அதை ஏன் பண்ணுறீங்க, இப்படி ஏன் சொல்கிறீங்க, அப்படி ஏன் சொல்கிறீங்களா, இதில் பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க? படம் பப்ளிக்கு போயிடுச்சுன்னா, பிஸ்கெட் கடையிலேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கடைக்கு போயிடுச்சுன்னா, anybody can taste the biscuit and react in the way that they want to.